மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் குணா குகை என்றாலே பல பேர் பல கதைகள் கூறுகின்றனர். கொடைக்கானலில் உள்ள இந்த குணா குகை சில வருடங்களுக்கு முன்னர் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் குணா குகையின் சில சுவாரஸ்ய விஷயங்களை பற்றி பார்ப்போம். குணா குகை 1821ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரி PS வாட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் பல ஆண்டு காலம் அந்த குகை பற்றி யாருமே கண்டுகொள்ளவில்லை. பின்னர் 1990ஆம் ஆண்டுதான் குணா குகையின் இயற்கை அழகு மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டு வரை, அதாவது கமலஹாசனுடைய குணா படம் வெளியாவதற்கு முன்னர் வரை, இந்த குகை த டெவில்ஸ் கிச்சன் என்று தான் அழைக்கப்பட்டது. அந்த படத்திற்கு பின்னர் தான் அது குணா குகை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தி டெவில்ஸ் கிச்சன் என்று பெயர் வருவதற்கான காரணத்தை ஒரு புராண கதையில் கூறப்பட்டிருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். அதாவது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் செய்தபோது அந்த இடத்தில் மறைந்துதான் உணவு செய்து சாப்பிட்டார்கள் என்பதால் இந்த கிச்சன் என்ற பெயர் வந்ததாகவும், டெவில் என்ற பெயர் ஏன் வந்தது என்று தெரியாத ஒரு மர்மமாகவே உள்ளது என்றும் கூறுகிறார்கள். என்னதான் இந்த குணா குகை அழகாக இருந்தாலும் இது ஒரு ஆபத்தான இடமாகவே கருதப்படுகிறது. ஏனெனில் இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2230 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த குகையை சுற்றி சோலா மரங்கள், புற்கள் போன்றவை அதிகம் காணப்படும். அதேபோல் 3 ராட்சச பாறைகளுக்கு இடையில்தான் இந்த குகை உள்ளது. 2 பாறைகள் ஒட்டி கொண்டிருக்கும். அதிலிருந்து 3வது பாறை செங்குத்தாக இருப்பது போல அமைந்திருக்கும். ஆகையால் இது பிரமிக்க வைக்கும், அதே சமயம் பயமூட்டும் ஒரு குகையாக உள்ளது. தடை செய்யப்பட்ட முன்பு வரை ஏராளமான மக்கள் இங்கு சுற்றி பார்க்க சென்றார்கள். ஆனால் இப்போது இந்த குகையை சுற்றி 100 மீட்டர் உயர கம்பி வேலி எழுப்பியுள்ளனர். அதேபோல் இந்த குகையில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வரை பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவை அனைத்தையும் விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், 18ஆம் நூற்றாண்டில் அந்த பிரிட்டிஷ் அதிகாரி குணா குகையின் வெளியில் இருந்து பார்க்கும்போது உள்ளிருந்த தொடர்ச்சியான நிறைய புகை வந்து கொண்டே இருந்தது என்று கூறினாராம். அதனால் அடுத்த சில காலங்களுக்குள் யாருமே அந்த பக்கம் செல்லவில்லை. அதேபோல் த டெவில் கிச்சன் என்று பெயர் வந்ததற்கு இன்னொரு முக்கிய காரணம் உள்ளது என்று வேறு சிலர் கூறுகின்றனர். அந்த குகையில் பேய்கள் இருப்பதாகவும், அந்த பேய்கள் மனிதர்களை பார்த்தால் கொன்று சமைத்து சாப்பிடுகின்றன என்றும் நம்பப்படுகிறது. இது ஒரு கட்டுக்கதை என்று அனைவரும் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் குகையின் உள்ளே நெடுந்தூரம் சென்ற 12 இளைஞர்கள் மர்மமான முறையில் குணா குகையில் இறந்து கிடந்தனர். அதிலிருந்துதான் யாரும் குகைக்கே செல்லக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டது. அங்குள்ள இருட்டு இடங்களும் அளவுக்கு அதிகமான வௌவால்களின் கூட்டமும் தான் அந்த இடத்தை பேய்கள் வாழும் இடமாக கருத முதற்காரணமாக அமைகிறது. அப்படித்தான் நண்பர்களுடன் குணா குகைக்கு சென்று உண்மையிலேயே காணாமல் போய் மீட்கப்பட்ட இளைஞரின் கதையைத்தான் மஞ்சுமெல் பாய்ஸின் கதைக்களமாக அமைத்துள்ளனர். இப்படம் தமிழிலும் மலையாளத்திலும் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது. கமல் முதல் உதயநிதி ஸ்டாலின் வரை படக்குழுவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.